பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். இன்னைக்கான தேவ வார்த்தை பாருங்கள். எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ நீ பட்டயத்திற்கு இரை ஆவதில்லை. நீ என்னை நம்பினபடியினாலே உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளா போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றார். நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நான் விடுவிப்பேன்றாரு. இன்னொன்று, நீ என்னை நம்பினபடினாலே உன் பிராணனை உனக்கு நான் விடுவிக்கிறேன். நான் நம்பினபடினாலே உன் பிராணனை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனை நம்பினா ஒவ்வொருத்தரும் தேவர் என்ன பண்ணுறாருன்னா விடுவித்தார். அவங்க என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், போராட்டங்களில் இருந்தாலும், யுத்தத்தில் இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான்கள் தாவீது பாருங்கள், ஷாதாக், மேதேக், ஆவேக்னியோ, அதுக்கு தானியல், இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்களெல்லாம் விடுவித்தார். ஏன்னா ஆண்டவர் நம்பி அவர் இருந்ததுனாலே அவர் விடுவித்தார். அதே போல் தேவ ஜனமே நாம் கூட தேவனை நம்பி இருக்கும்போது அவர் நம்முடைய எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி நம்மளை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 91 கூட நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட நீ சொல்கிறார், நான் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம தேவனை நம்பியிருக்கிறபடினாலே நம்ம தேவன் தப்பு வைக்கிறாரு. அதனால நமக்கு எந்த ஒரு கவலை இருந்தாலும் அவர் மேலே நம்ம பாரத்தை போட்டுட்டு நம்ம ஜெபிக்கும்போது அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவங்க நம்பியிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவர் நீங்கள் நம்பினதுனாலே உங்கள் தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 73வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்தில் இருந்தாலும் எங்கே போனாலும் அவர் இருக்கிறார். அவங்கள தவிர நமக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள மேலே விசுவாசத்தோடு நீங்கள் நம்பியிருக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும், ஒரு நல்ல காரியங்களை நடுக்காமல் தடையாக இருந்தாலும், ஒரு வீடு கட்டும்போது கூட அது கட்டும்போது அந்த பண தேவைகள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டாலும் சபைகளை கட்டும்போது என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை நம்பினபடினாலே ஒன்று நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், முழு விசுவாசத்தோட முழு மனதோட அவரை நம்பி அவருக்கு பயந்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம உங்களை விடுவிக்கிற தேவனாக அவங்க இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு புது பலன் தேவன் உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். புது பலன் தேவன் என்ன பண்ணார், உங்களுக்கு கொடுக்குறார். அதனால் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆவியானவரே, நீ சொன்ன இந்த வார்த்தை கர்த்தாவே ஆண்டவரே, வார்த்தையின்படி சுவாமி, நீ என்னை நம்பினபடியினாலே உன்னை நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. உங்களை நம்பி இந்த வார்த்தைகளை கர்த்தாவே யார் யார் ஆண்டவரை கேட்டு வாசித்து கர்த்தாவே ஆண்டவரை நம்புகிறாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவங்களை விடுவிக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தாவே ஆண்டவரே, உங்கள் நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிட்டதில்லைன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தாவை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே ஆண்டவரே என்ன நல்ல காரியங்களுக்கு போனாலும் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. வெட்டிங் டே, பர்த்டே இருந்தாலும் அவங்கள கர்த்தாவை ஆசீர்வதிங்க சுவாமி. ஏசையா நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.